வணக்கம். இந்த நாம் தலைவரை பாதுகாப்பாக வெளியேற்ற மே 17 அன்று புலிகளால் நந்திக்கடல் ஊடாக நடத்தப்பட்ட கடைசி ஊடறுப்பு முயற்சி பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது தலைவரது குடும்பத்திற்கு என்னதான் ஆச்சு என்பதையும், நெடுங்கேணி பகுதியில் தளம் அமைத்து தலைவரின் வரவுக்காக பல வாரங்களாக காத்திருந்த வான்புலி போராளி தெய்வீகன் அவர்கள் பற்றியும், இந்த ஊடறுப்பு சமர் எப்படி திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது, நந்திக்கடலில் நடத்தப்பட்ட கடற்புலிகளின் கடைசி தரையிறக்கம் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வச்சு பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் ரத்னம் மாஸ்டர் அவர்களின் வீடியோவில் குறிப்பிட்ட கடைசி முயற்சி பற்றி தான் இங்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இது எல்லாமே இணையத்தில் பதியப்படும் செய்திகளாகும். மக்கள் தெரிந்து கொள்ளதான் இது பதியப்படுகிறது. திட்டத்தின்படி சுருங்கி வரும் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதி கரையோரமாக நந்திக்கடல் ஊடாக ஒரு பெரிய படை ராணுவ வேலியை ஊடெடுத்து செல்லும் சூழல் அங்கு இருக்கவில்லை. ஏனெனில் பெரிய படை நகரும் போது அதற்கு தேவையான உணவு, மருந்து போன்ற பராமரிப்பு இல்லாத சூழல் அங்கிருந்தது. அதே போல பெரிய படை நகரும் போது ராணுவத்தால் எளிதாக தடயங்களை கண்டுபிடித்து போராளிகளின் பாதைகளை கண்டறிய முடியும். இதனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான போராளிகள் மட்டுமே ஊடறுத்து வெளியேறுவர் என்று திட்டமிடப்பட்டது. இதன்படி போர்க்கள அனுபவம் கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக இருந்த 450 வரையிலான போராளிகள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் 18 பேர் கொண்ட 25 அணிகளாக பிரிக்கப்பட்டனர். இந்த 25 அணிக்கும் தனித்தனியே மூத்த தளபதிகள் தலைமை தாங்கினர். அதே போல தரையிறக்கம் ராணுவ கட்டுப்பாட்டு கரையிலிருந்து 1200 மீட்டர் தூரத்தில் நடைபெறும். அங்கிருந்து தரையிறக்கப்பட்ட தாக்குதல் அணிகள் நீருக்குள்ளே நகர்ந்து ராணுவ காவல் வேலியை உடைத்து முன்னேறுவர். அதாவது ராணுவ நிலைகளை நெருங்கிய பின் நீரேரியிலிருந்து சுட்டவாறு தடைகளை உடைத்து நிலப்பரப்பை அடைய வேண்டும். ஆனால் நீரேரியிலும் ராணுவம் 2 முதல் 3 அடுக்கு சுருள் கம்பி முள்வேலியை விரித்து வைத்திருந்தனர். இதனால் அதனை டார்படோஸ் கொண்டு அறுத்த பின் தான் போராளிகள் கரையேற முடியும். இவ்வாறு முள்வேலி, மினி முகாம்கள் என தடைகளை எல்லாம் உடைத்து வெற்றிகரமாக ஊடறுத்து செல்லும் அணிகள் நகர வேண்டிய பாதைகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்தது. அதே போல அந்த பாதைகளில் ஆங்காங்கே உணவுப் பொருட்கள் மறைக்கப்பட்டு GPS கருவி கொண்டு அந்த இடங்கள் குறிக்கப்பட்டிருந்தது. அதாவது கோஆர்டினேட்ஸ் வைத்து உள்ளே செல்லும் போராளிகள் அந்த உணவை கண்டுபிடித்து அதை சாப்பிட முடியும். இந்த பணியை புலனாய்வுத்துறையை சேர்ந்த பேரின்பம் மற்றும் ஜூட் ஆகிய 2 போராளிகளின் அணிகள் எதிரி கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவி சிறப்பாக செய்து முடித்திருந்தனர். ஊடறுப்பு வெற்றி பெற்று திட்டமிட்டபடி பாதுகாப்பான பாதை உருவாக்கப்பட்டால் தலைவரும் அவருடன் நின்ற அணியும் பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் என்று முடிவானது. அவ்வாறு பாதுகாப்பாக கேப்பப்பளை காட்டுக்குள் அழைத்து செல்லப்படும் தலைவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல வான்புலி போராளி தெய்வீகன் அவர்கள் தலைமையிலான அணி அங்கு ஏற்கனவே கேப்பப்பளை காட்டுக்குள் ஊடுருவி தயாராக நின்றது. தெய்வீகன் அவர்கள் யாழ் தென்மராட்சி மந்துவில் பகுதியை சேர்ந்தவர் தெய்வீகன் அவர்கள் ஆவார். விமானம் ஓட்டும் லைசன்ஸ் பெற்றிருந்த இவர் இயக்கத்தில் பல பதவிகளை வகித்தவர் ஆவார். அதாவது தலைவர் மற்றும் அவரது துணைவியார் மதிவதனி அவர்களுக்கு மெய் பாதுகாவலராக இருந்தவர். புலனாய்வுத்துறை, ராணுவ புலனாய்வுத்துறை என இரண்டிலும் பணியாற்றியவர். ராதா வான்காப்பு படையணியிலும் பணியாற்றி புதிய போராளிகளுக்கு பயிற்சியும் கொடுத்து வந்தார். அதேவேளை வான்புலி பிரிவிலும் பணியாற்றி அனுராதபுரம் உட்பட பல வான் தாக்குதலில் இவர் ஈடுபட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் இவரை ரத்னம் மாஸ்டர் அவர்கள் முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று கடற்கரை பகுதிக்கு செல்ல கட்டளையிட்டார். அதன்பின் அங்கிருந்து நெடுங்கேணி காட்டுக்குள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது நெருக்கமான சூழல் ஏற்படும் போது தலைவரை ராணுவ முற்றுகையை உடைத்து வெளியேற்றி பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல நெடுங்கேணி காட்டில் ஒரு தளம் அமைக்க அவர் அங்கு ரகசியமாக அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மெய் பாதுகாப்பு பணி, புலனாய்வு துறையில் அனுபவம், விமானி என பலவிதமான திறனையும் பட்டறிவையும் இவர் பெற்றிருந்தால் இந்த பணி இவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சில ஊடகங்கள் நெடுங்கேணி தளத்திலிருந்து தெய்வீகன் அவர்கள் வான் வழியாக தலைவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் திட்டமும் இருந்ததாக கதை எழுதியிருந்தனர். ஆக தெய்வீகன் அவர்களும் இந்த கடைசி ஊடறுப்பு வெற்றி பெற்று தலைவர் வெளியே வந்தால் அவரை அழைத்துச் செல்ல குறிப்பிட்ட இடத்தில் தனது அணியோடு மே 15 அன்று காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. போர் முடிந்த பின் இவர் மன்னார் சென்று தலைமறைவாகிவிட்டார். பின்பு இந்தியா ஊடாக ஐரோப்பியா தப்பி சென்றதாகவும், பின்பு ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் இந்தியா ஊடாக ஈழம் திரும்பிய போது 2014 ஆண்டு காட்டி கொடுக்கப்பட்டு கை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மனோபலம் நந்தி கடலுக்கு எதிர் திசையில் கரையில் ராணுவத்தின் பாதுகாப்பு அரண் மிகவும் வலுவாக இருந்தது என்பது புலிகளுக்கு தெரியும். எந்தவித சூட்டு ஆதரவும், அதாவது ஆர்ட்லரி, மோட்டார் மட்டுமல்ல, உடத்து செல்லும் அணிக்கு கவர் ஃபயர் கொடுக்க கனரக இயந்திர துப்பாக்கி இயக்கும் சுழலும் அங்கில்லை. அதாவது பொதுவாக இவ்வாறு ஊடறுப்பு நடத்தப்படும் போது இந்த அணிக்கு ஆதரவாக ஹெவி மெஷின் கன் அல்லது MMG போன்ற கனரக ஆயுதம் கொண்டு ஒரு அணி எதிரி மீது தாக்குதல் நடத்தும். இதனை பயன்படுத்திக் கொண்டு ஊடறுப்பு அணி பாதுகாப்பாக உள்ளே செல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான சூழல் இங்கு இருக்கவில்லை. அதாவது உள்ளே ஊடறுத்து செல்லும் போராளிகள் அவர்களாகவே எல்லா தடைகளையும் சமாளித்து தடைகளை உடைத்து முன்னேற வேண்டிய சூழல் அங்கு இருந்தது. பயிற்சி அன்பு மாஸ்டர் அவர்கள் தலைமையில் மே 3ஆம் தேதி பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு 10 நாட்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. ராணுவ தடைகளை உடைத்து வெற்றிகரமாக ஊடறுத்து விட்டாலும் சுமார் 60 கிலோமீட்டர் வரை காட்டில் நடந்துதான் கடக்க வேண்டிய சூழல் அங்கிருந்தது. இதனால் அப்பொழுது புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை பகுதியை தேர்வு செய்து அதில் 20 தடவை நடந்துதான்
சுமார் 60 கிலோமீட்டர் நடப்பதற்கான பயிற்சியினை போராளிகள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. நடப்பதற்கு சாதகமற்ற கடற்கரை மணலில் சுமார் 50 எடை கொண்ட பேக் சுமந்தபடி, குறிப்பாக காற்றில் தண்ணீர் கிடைக்காது என்பதால் நடைபயிற்சியின் போது தண்ணீர் இல்லாமலேயே போராளிகள் பயிற்சி எடுத்தனர். இதற்கிடையே சூட்டு பயிற்சியும் நடந்தது. பயிற்சிக்கு தேவையான சத்தான உணவு கூட இல்லாமல் தான் போராளிகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முதல் 2 நாட்கள் உணவு இல்லாமலே பயிற்சி நடந்ததாம். 3வது நாள் தான் சிறிதளவு உணவு கிடைத்ததாம். இவ்வாறு சில நாள் உணவு இல்லாமல், சில நாட்கள் சிறிதளவு உணவு மட்டுமே உண்டு 10 நாள் பயிற்சியினை போராளிகள் முடித்தனர். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். மே 13 அன்று பிரிகேட் பொட்டமான் அவர்கள் பதுங்குக்குழியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரிகேட் சொன்னம் அவர்களும் பிரிகேட் ஜெயம், ரட்னம் மாஸ்டர் உட்பட பல மூத்த தளபதிகள் கலந்து கொண்டனர். மே 15 அன்று இரவு இந்த தாக்குதலை நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. அதே போல அரசியல் துறை செஞ்சிலுவை சங்கத்தோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக மே 15 அன்று மதியம் 2 மணி அளவில் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கும் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மே 14 அன்று தேர்வு செய்யப்பட்ட 450 போராளிகளை தவிர்த்து மற்ற போராளிகளை தங்கள் உற்றார் உறவினர் வீடுகளுக்கு செல்லுமாறு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதேவேளை தாக்குதல் வெற்றி பெற்ற பின் காட்டில் தாக்குப்பிடிக்க சுமார் 3 மாதங்களுக்கு தேவையான உணவுகள் போதி செய்யப்பட்டது. ஆனால் அவர்களின் அளவு மிக குறைவாகவே இருந்தது. போராளிகள் தங்கள் ஆயுதங்களை தயார்படுத்தி அதற்கு நீர்காப்பு செய்தனர். முதல் முயற்சி. மே 15 அன்று மாலை இருட்ட தொடங்கியதும் அணிகள் தயாராக நின்றன. முதல் ஊடுருப்பு அணிக்கு பின்னால் கேர்னல் ரமேஷ் அவர்கள் தலைமையில் 2வது அணியும், ஜெயந்தன் படையணி தளபதி ஜெயத்தன் அவர்கள் தலைமையில் 3வது அணியும் என ஒன்றன் பின் ஒன்றாக அணிகள் தயாராக நின்றது. இரு திசையில் ராணுவம் கரையில் வெளிச்சம் போட்டு கண்காணித்துக் கொண்டிருந்தான். கட்டளை கிடைத்தவுடனே போராளிகள் தண்ணீரில் இறங்கி அங்கு தயாராக நின்ற கடற்புலி படகுகளில் ஏறி தரையிறங்கி தாக்குதலை நடத்த முயற்சி செய்தனர். ஆனால் இவர்களை முன்கூட்டி கண்டுவிட்ட ராணுவம் இவர்கள் மீது உக்கிரமான தாக்குதலை ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள், அதாவது மே 16 அன்று அதிகாலை 5 மணி வரை நடந்த சண்டை தோல்வியில் முடிந்தது. முன்னால் சென்ற பல போராளிகளின் தொடர்பு கிடைக்கவே இல்லை. 2வது முயற்சி. மே 16 அன்று முதல் முயற்சி தோல்வியடைந்த உடனே 2வது முயற்சிக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நந்தி கடல் கரையோரமாக ஒரு மரத்துக்கு அடியில் இருந்த பங்கரில் பிரிகேட் பொட்டமான் அவர்களும், ரட்ன மாஸ்டர், கடற்புலி தளபதி ஸ்ரீராம் அவர்களும், வீரமணி போன்றவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2வது முயற்சியின் போது தலைவரை நந்தி கடல் ஊடாக பாதுகாப்பாக அக்கறைக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பு கடற்புலி தளபதி லெப்டினன்ட் கேர்னல் ஸ்ரீராம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே போல இந்த 2வது முயற்சியை வீரமணி தலைமையில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. முதல் அலையில் கமாண்டோஸ் மற்றும் தடையடைப்பு அணிகளை தரையிறக்க வேண்டும். அவர்களை தொடர்ந்து சுமார் 300 முதல் 400 வரையிலான போராளிகள் தரையிறக்கி நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது என்றால் தலைவரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று திட்டம் இருந்தது. மே 17 அதாவது அதிகாலை 12 மணி அளவில் தாக்குதல் அணிகள் புறப்பட்டனர். ஒரு படகில் வீரமணி அவர்களோடு 30 போராளிகளும், அடுத்த படகில் 30 போராளிகள், 3வது படகில் அற்புதன் மற்றும் கணினி பிரிவை சேர்ந்த நரேஷ் என்கிற போராளி அவர்களோடு 30 என மொத்தமாக 90 போராளிகள் முதல் அணியில் புறப்பட்டு சென்றனர். திட்டத்தின்படி இவர்களை கடற்புலிகள் கேப்பாப்பில ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு கரைக்கு முன்னால் 1800 மீட்டர் தூரத்தில், அதாவது ராணுவ கண்ணில் படாதவாறு ரகசியமாக கழுத்து வரை உள்ள தண்ணீரில் போராளிகள் தரையிறக்கப்பட்டு அதன் பின் போராளிகள் தங்கள் இலக்குகளை நோக்கி மெல்ல நகர ஆரம்பித்தனர். இதேவேளை நந்தி கடல் புலிகள் கட்டுப்பாட்டு கரையின் பக்கமாக செல்லக்கூடிய ஆழம் வரை போராளிகள் தண்ணீரில் இறங்கி கடற்புலி படகுகள் வரவுக்காக தயாராக நின்றனர். இவர்கள் மீது முள்ளி வாய்க்காலின் 2 பக்கத்தில் இருந்தும் ராணுவம் கேனன் கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. முதல் தொகுதி போராளிகளை தரையிறக்கிவிட்டு கடற்புலி படகுகள் திரும்பி வந்தன. அவைகள் மேலும் 90 போராளிகளை ஏற்றிக்கொண்டு தரையிறக்க வேண்டிய இடத்திற்கு சென்றன. அதிகாலை சுமார் 2 மணி 40 நிமிடம் தாண்டியும் முதலில் சென்ற அணிகள் சண்டையை தொடங்கவில்லை. வீரமணி அவர்கள் லெப்டினன்ட் கேர்னல் ஸ்ரீராம் அவர்களிடம் பேசுகிறார். அதற்கு ஸ்ரீராம் அவர்கள் அவருடன் சென்ற 90 பேரையும் அழைத்துக் கொண்டு நேரே அடிக்குமாறு கட்டளையிடுகிறார். இதனையடுத்து ராணுவ கட்டுப்பாட்டு கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த 2வது அலையை சேர்ந்த 90 போராளிகளை கரையிலிருந்து சுமார் 400 முதல் 500 மீட்டர் தொலைவில் கடற்புலிகள் அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது ராணுவ இவர்களை கண்டுவிட 50 கேலிபர் மிஷின்கன் மலையை போல ரவைகளை கக்க ஆரம்பிக்கிறது. ஆனாலும் கடற்புலிகள் இவர்களை கரையிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் தரையிறக்கினர். இதுதான் ஈழ ஆயுத போராட்டத்தில் கடற்புலிகளால் நடத்தப்பட்ட கடைசி தரையிறக்கமாகும். படகிலிருந்து தண்ணீருக்குள் குதித்த போராளிகள் சுட்டவாறே எதிர் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். இதேவேளை முதலில் தரையிறங்கி ரகசியமாக நகர்ந்து கொண்டிருந்த போராளிகளும் தாக்குதலை ஆரம்பித்தனர். இதனால் உக்கிர சமர் மூண்டது. கமாண்டோஸ்களும் தடையெடுப்பு போராளிகளும் மாறி மாறி வெடித்துக் கொண்டிருந்தனர். இதனோடு சேர்த்து ராணுவம் ஆர்டிலரி மோட்டார்களை அடித்துக் கொண்டிருக்க 4 திசைகளாலும் ராணுவம் போராளிகளை தாக்க ஆரம்பித்தது. வானத்தை வெளிச்சமாகும் அளவிற்கு ராணுவம் பிளேர் பாம்ஸ் எனப்படும் வெளிச்ச குண்டுகளை அடித்துக் கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் நந்தி கடலில் தெரியும் தலைகளை நோக்கி சரமாரி ரவைகள் வந்து கொண்டிருந்தது. எந்த காப்பு மறைவும் இல்லாத அந்த தண்ணீரில் போராளிகள் அடிபட்டுக் கொண்டிருந்தனர். இவ்வாறு அந்த கரையில் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது 3வது ஆலை போராளிகளை அழைத்துச் செல்ல கடற்புலி படகுகள் இந்த கரைக்கு திரும்பின. அப்போது விடியற் காலை 5 மணி விடிய தொடங்கிவிட்டது. ஆனால் அதில் ஒரு படகு தாக்குதலில் சேதமடைந்திருந்ததால் மூழ்க ஆரம்பிக்கிறது. எனவே இனி அணிகள் செல்ல வேண்டாம் என்றும் சண்டையை நிறுத்துமாறும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பலர் வீரச்சாவு அடைந்தனர்.
எஞ்சியவர்கள் மூச்சு பிடித்துக் கொண்டு தண்ணீருக்குள் தாழ்வாகவும் பின்பு மூச்சு விட தலையை மெல்ல உயர்த்தியும் என மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தனர். இவர்கள் கையில் பட்ட காயப்பட்ட போராளிகள் வீரச்சாவடைந்த போராளிகளை பிடித்து இழுத்துக் கொண்டு புலிகள் கட்டுப்பாட்டு கரையே வந்து அடைந்தனர். இந்த சண்டையில் புலனாய்வுத்துறையை சேர்ந்த ஜூட் பிரதீப் உட்பட சுமார் 80க்கும் மேற்பட்ட போராளிகள் வீரச்சாவடைந்தனர். தலைவரது குடும்பம் மட்டக்களப்பை சேர்ந்த முன்னாள் அரசியல் பொறுப்பாளர்களில் ஒருவரான தயாமோகன் அவர்கள் சமீபத்தில் தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் பல தகவல்களை தந்திருந்தார். அதன்படி மே 17 அன்று மதியம் ஏறத்தாழ 2 மணி அளவில் பிரிகேட் சூசை அவர்கள் தயாமோகன் அவர்களை தொடர்பு கொண்டு தலைவர் பற்றிய தகவலை தெரிவித்தாராம். அதாவது ராணுவம் ரொம்பவே நெருங்கி வந்த சூழலில் தலைவர் அவ்வாறு முடிவு எடுத்ததாக கூறப்பட்டது. இங்கு சிலர் கைத்துப்பாக்கிக்கு பதிலாக ஏன் குப்பி கிடைக்கவில்லை என்று கேட்பதுண்டு. நாம் 1991ஆம் ஆண்டு சிவராசன் பற்றிய வீடியோவில் பார்த்திருந்தோம். சிபிஐ ஆன்டிடோட் பயன்படுத்தி குப்பி கடத்த போராளிகளையும் காப்பாற்றி கை செய்திருந்தது. அது மட்டுமல்ல, இவ்வாறு குப்பி கடித்தாலும் மயக்க நிலையில் உயிருடன் பிடிப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. இதனால் பிடிப்படும் சூழல் ஏற்படும் போது குப்பி கடிப்பது மட்டுமல்லாமல் கைத்துப்பாக்கி கொண்டு தங்களை தாங்களே எப்படி அழித்துக் கொள்வது என்பதற்கான பயிற்சியும் புலிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தயாமோகன் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முன்பே பிரிகேட் சூசை அவர்கள் அம்பாறை கஞ்சிக்குடிச்சாலையில் இருந்த தளபதி ராம் அவர்களையும் வெளிநாட்டில் இருந்த கேபி அவர்களையும் மேலும் பலரையும் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். எனவே மே 17 அன்று 2 மணிக்கு முன்னாடியே தலைவர் அவ்வாறு முடிவெடுத்திருக்கலாம் என்று தயாமோகன் அவர்கள் கூறுகிறார். ஆனால் இதற்கு முன்பு வந்த செய்திகள் படி பிரிகேட் சூசை அவர்கள் தலைவருக்கு முன்பே வீரச்சாவு அடைந்து விட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தயாமோகன் அவர்களோ பிரிகேட் சூசை அவர்கள் தான் தலைவர் பற்றிய தகவலை அனைவருக்கும் தெரிவித்தார் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, துவாரகா அவர்கள் மே 12 அன்று நடந்த ஒரு சண்டையில் காயமுற்று அடுத்த நாள், அதாவது மே 13 அன்று வீரச்சாவு அடைந்தார் என்று அவர் கூறுகிறார். இதே சண்டையில் தான் மே 12 அன்று பிரிகேட் சொன்னம் அவர்களுடைய மகளும் வீரச்சாவு அடைந்ததாக அவர் தெரிவிக்கிறார். அதே போல தலைவரது துணைவியார் மதிவதனி அவர்களும் ஒரு ஷெல் தாக்குதலில் காயமடைந்து இறந்து விட்டதாக அவர் கூறுகிறார். அதே போல பாலச்சந்திரன் அவர்கள் கடற்புலிகளின் பாதுகாப்பில் இருந்ததாகவும் அதனால் போர் முடிந்த பின் பிரிகேட் சூசை அவர்கள் கடற்புலிகளோடு அவர்களை ராணுவத்திடம் சரணடைய அனுப்பியிருக்கலாம் என்றும் அவர் கூறுகிறார். இவ்வாறு தலைவர் குடும்பத்தை பற்றிய பலரும் பல விதமான செய்திகளை கூறி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.